மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் கல்வி தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக தரம் 3-4 மாணவர்களுக்கு பொருந்தும் வகையில் அடிப்படையான நுண்ணறிவு பயிற்சிகளை இன்றைய வகுப்பிலே தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். எனவே பிள்ளைகளே, தரம் 3-4 மாணவர்கள் இதிலே பிரதானமாக பங்கு பெற்றி இந்த விளக்கங்களை நீங்கள் பெற்று தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளிலே உங்களுக்கு அந்த விளக்கங்களினூடாக உங்களுக்கு வினாத்தாள்களை செய்யக்கூடிய வகையில் அமையும். எனவே தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். வாருங்கள், வினாக்களுக்கு செல்வோம். 1, 1, 2 ஆகிய வினாக்களில் ஆரம்பத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. நாங்கள் இதுவரை நாங்கள் வேறுபட்ட உருக்கள், அதே போன்று ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், அவ்வாறான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது சற்று வேறுபட்ட கணக்கு. எப்படி என்றால், விடுபட்ட இடத்தை பூரணப்படுத்துவதற்கு தேவையான பகுதி முதலாவது விடையில இருக்குதா, 2வது விடையில இருக்குதா, 3வது விடையில இருக்குதான்னு பார்க்கலாம். சரி பிள்ளைகளை, பாருங்கள். முதலாவது பார்ப்போம். முதலாவது வினாவிலே இந்த கட்டமிடப்பட்ட வெள்ளையாக காணப்படுற இந்த பகுதிக்கு பொருந்துகின்ற விடை எதென்று பார்ப்போம். என்ன செய்யலாம் பிள்ளைகளே? கீறி பார்க்க வேணும். இந்த கட்டத்துக்குள்ள என்ன செய்ய வேணும்? கீறி பார்க்க வேணும். நீங்கள் இந்த கட்டத்துல கீறி பார்க்கணும். இப்ப கீறி பார்க்கல பிள்ளைகளே விடை வரும். இப்ப கீறி பார்ப்போமா? இப்ப கீறினால் இந்த மாதிரி வரும். இப்படி கீறி பார்க்கலாம். அப்ப இப்படி கீறி பார்க்க எங்க விட இருக்குது? இந்த மாதிரியான விட முதலாவதுல இல்ல, 2வதுல இல்ல, 3வதுல இருக்கு. திருப்பி பாருங்கள். இப்ப இந்த மாதிரி இடைவெளியில நாங்க என்ன செய்யணும் என்றால் கீறுறது. அதே போல கீறு. சரியா? கீறுறது விளங்குறதா? இப்படி கீறி அதுல உள்ளது போல அப்படியே தொடர்ச்சியே கீறினீங்கன்னா உங்களுக்கு சரியே வரும். சரியான பிள்ளைகளே? அப்ப இங்க 3வது விட கரெக்ட். சரி பிள்ளைகளே, அடுத்து 2வது வினாவை பாருங்கள். 2வதும் அதே போல கீற வேணும். கீறினீங்கன்னா உங்களுக்கு சரியே வரும். அப்ப பென்சில் எடுத்து அதே போல ஜாயின் பண்ணுங்கள். அப்ப ஜாயின் பண்ணிக்கல இந்த மாதிரி வரும். சரியான பிள்ளைகளே? திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இதே போல கணக்குகளுக்கு இந்த மாதிரி கீறி பார்க்கிறதான் சரி. சரியான பிள்ளைகளே? சரி, அப்படி கீறி பார்க்க முதலாவது விடையா, 2வது விடையா, 3வது விடையா வருமாண்டா? முதலாவது விட சரியே இருக்கு. சரியான பிள்ளைகளே? முதலாவது விட சரியே இருக்கு. அப்ப இப்படி நீங்கள் கீறி பார்த்து செய்யலாம். அடுத்த வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. அடுத்த வினாவை பாருங்கள். ஒரு கோலத்தில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்ப அங்க புள்ளிக்கோடு போட்டிருக்கு. அதுக்கு வர வேண்டிய உரு என்னன்னு தான் கேள்வி கேட்டு. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? சரி பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே பாருங்கள். இதிலே வழங்கப்பட்டுள்ள கோடுகளின் எண்ணிக்கையை நாங்க பார்க்கலாம். கோடுகளின் எண்ணிக்கையை பாருங்கள். இங்க வட்டம் இருக்குது. அப்ப இங்கேயும் அதே வட்டம் வந்திருக்குது. அப்ப நாங்கள் இங்க சதுரம் இருக்குது. இப்ப நாங்க என்ன சும்மா குறிப்பாக்குறோம். அந்த இடத்துல இங்க சதுரம் இருக்குது. அதே நடுப்பகுதியில ஒரு சதுரத்தை கீறுறது. சரியான? அந்த நடுப்பகுதியில சதுரம் ஒன்றை கீறுறது. சரி, சதுரம் ஒன்ற நடுப்பகுதியில கீறிட்டம். ஏண்டா இங்க இருக்கிற போல. அடுத்தது பார்த்தோம் என்றால் பிள்ளைகளே, அடுத்து என்ன நடந்திருக்கு என்றால், இங்க 2 கோடு இருக்குது, இங்க 2 கோடு இருக்குது, மொத்தம் 4 கோடு இருக்குது. அப்ப 4 கோடும் இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு வந்து ஒரு சதுரமே மாறி இருக்கு. அப்ப 4 கோடுகளை கொண்ட ஒரு தள வடிவம் வந்து. ஆகவே இங்க 3 கோடுகள் இருக்கு. அப்ப 3 கோடுகளை கொண்ட ஒரு தள வடிவம் நடுவில் உள்ள உருவை சுற்றி வருவோம். அப்ப 3 கோடுகளை கொண்ட ஒரு தள வடிவம் என்றால் அது என்ன ஒரு பிள்ளைகளே? முக்கோணி.
அப்ப முக்கோணி தான் 3 கோடுகளை கொண்டு வரும். ஆகவே முக்கோணிக்குள்ள வார சதுரம் எத்தனையாவது விடையில இருக்குது ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா சரி. அப்ப எத்தனையாவது விடையில இருக்குன்றால் முதலாவது விடையில அது இருக்கு. சரியான பிள்ளைகளை இப்படி நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகளே. அடுத்ததை பாருங்கள். 4வதும் அதே போல வெற்றிடத்துக்கு பொருத்தமானது கேட்டிருக்கு. இப்ப பாருங்கள், இதுல பாருங்கள் 4வது. இப்ப பாருங்கள், இதுல உள்ள கருப்பு இங்க வந்திருக்கு. இந்த மூலைக்கு மேல் பக்கத்துல இவ்விடத்துல ஏறுது. இந்த பகுதியில ஏறுது. இந்த பகுதியில வந்துதான் இந்த பகுதியில அப்படியே சேரும். சரி, அடுத்த பாருங்கள். அதே போல அடுத்தது இந்த பகுதிக்கு வருது. அதான் இங்க வந்துருக்கு. சரியான பிள்ளைகளே. அப்ப அடுத்தது பெற வேண்டியது இங்க நேர வரணும். அப்ப இப்படியே உருட்டி விட்டால் அது எங்க வரும்? இப்படியே போய் நேர் லைனுக்கு வரும். அப்ப நேர் லைனுக்கு வரண்டால் எந்த விட வரும்? இந்த விடான் வரும். சரியான. இது கீழே போட்டது, இது கீழே போனது வராது. இப்ப இது சரிஞ்சு அங்கால வேறு எங்கோ திசைக்கு போட்டு. அப்ப இதுக்கு நேர வர்றால் இது இந்த தொடர்ச்சியாக. அப்ப இதுல வருது. அடுத்தது இதுல இருந்து இந்த பக்கத்தில இருந்து அப்படி வருதுன்றால் இந்த பக்கத்தில இருந்து இதுக்கு வருது, இதுல இருந்து இதுக்கு வருது, அடுத்த நேர வருது. சரியான. ஆகவே இதுக்கான விடை வரும் உங்களுக்கு 2வது விட சரியே இருக்கு. சரியான பிள்ளைகளை, 2வது விட மிக தெரியும். சரி, அடுத்த வினாவை பார்ப்போம். 5ஆம் 6ஆம் வினாக்களில் உள்ள உருக்களில் வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. அப்ப வேறுபட்ட உரு ஏற்கனவே பார்த்து நாங்கள் இங்க கொஞ்சம் கஷ்டமே போட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்ப வேறுபட்ட உருவண்டா பாருங்கள். இது வேறுபட்ட நீங்க பார்த்து அவதானிச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இது வேறுபட்டு இருக்குது பாருங்கள். முதலாவது வேறுபட்டு இருக்குது. எப்படி வேறுபட்டிருக்குன்னு நீங்க பார்க்க வேணும். ஒவ்வொரு தலைப்பகுதியை முதல்ல பார்க்க வேணும். தலையில ஏதாவது வேறுபாடு இருக்குதா அப்படி என்று பார்க்க வேணும். அதே போல வால் பகுதியில ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்க்க வேணும். அப்ப வால் பகுதியில பார்த்தோம்னா தலையில வேறுபாடு இல்லை, கால் பகுதியில வேறுபாடு இல்லை. ஆனால் வால் பகுதியில வேறுபாடு இருக்குது. எப்படி என்றால் இந்த வால் பகுதியின் இந்த பாகத்தை பாருங்கோ, இந்த பாகத்தை பாருங்கோ இதுல. அதே போல இந்த பாகத்தை பாருங்க. அப்ப இங்க ரெண்டும் சரியாக உள்ளது, இங்க அது ஜாயின் பண்ணி இருக்குது பிள்ளையாக உள்ளது. அப்ப வேறுபட்ட ஒரு முதலாகும். சரியான பிள்ளைகளே. அப்ப சின்ன வித்தியாசம் வடிவாக அவதானிச்சீங்கன்னா சரி. அடுத்தது 6வது வினாவை பார்ப்போம். 5ஆம் 6ஆம் வினாக்களில் உள்ள உருக்களில் வேறுபட்ட உரு. அப்ப இதுல வேறுபட்ட ஒரு எது வரும் பிள்ளைகளே? நன்றாக அவதானியங்கள் உங்களுக்கு தெரியும். நன்றாக அவதானியங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி பிள்ளைகளே, பார்ப்போமா? சரி பாருங்கள். இப்ப பாருங்கள், வேறுபட்ட ஒரு முதலாவது எப்படி என்று பார்ப்போமா? இப்ப ஒவ்வொரு பகுதியை தலைப்பகுதி, சைட் செட்ட பகுதி, வால் பகுதி என்று பார்க்கணும். இப்ப வால் பகுதியில் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியை பாருங்கள். அதாவது பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள், வாளின் இந்த பகுதியை பாருங்கள். அதே போல இதுல பாருங்கள், இதுல பாருங்கள். அப்ப இங்கேயும் சரியே இருக்குது, இங்க பிழைச்சு போச்சு. ஏனென்றா இந்த வால் பகுதியை விடம் பிழைச்சு. அப்ப இதுதான் இதுல வேறுபட்ட ஊர். சரியா பிள்ளைகளே? அடுத்தது 7வது வினாவை பாருங்கள். தரப்பட்டுள்ள பாடல் அடிகளில் இடைவெளிக்கு மிக பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. இடைவெளிக்கு மிக பொருத்தமான சொல். கடலில் பொங்கும் திரையை பார், காற்றில் டேஸ் நுரையை பார். அப்ப காற்றில் அங்கால நுரையை பார், அலைகள் மோதும் கரையை பார் என்று இருக்குது. அப்ப இங்க காற்றில் என்ன பெரும்? அங்கால சிதறும் நுரையை பார். சிதறும் நுரை, சிதறும் காற்றில் சிதறது அப்படியே நுரை வந்து. சரியான. அடுத்த பாப்போம். சத்தம் தொடர்ந்து போட்டிடுமே, நித்தம் கீறு இடைவெளி வருது, காட்டிடுமே, தத்தி தத்தி சென்றிடுமே, தண்ணீர் என்றால் ஒன்றிடுமே. தண்ணீர் வந்தா சேர்ந்துடுமா.
இப்ப நித்தம் நித்தம் என்ன செய்யுது என்று பார்க்கணும். அப்ப நித்தம் நித்தம் தலையை காட்டிடுமே. அப்ப நித்தம் தலையை சத்தம் தொடர்ந்து போட்டிடுமே, நித்தம் தலையை காட்டிடுமே. அப்ப என்னடா சத்தம் போட்டு இந்த தவளை என்ன செய்யும் என்றால் சத்தம் போட்டு தன்னை காட்டி கொடுத்துடும். அப்ப அதனால அப்ப அங்கால தத்தி தத்தி சென்றிடுமே. தண்ணீர் என்றால் அப்ப தான் இருக்கிறன்றதை சத்தம் போட்டு மேரியில தவளை தான் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்து பாம்புட்ட இதையாக கொடுத்துடும். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அதான் சத்தம் தொடர்ந்து போட்டிடுமே, நித்தம் தலையை காட்டிடுமே. சத்தம் போட்டு அதன் தலையை காட்டி கொள்ளும். தத்தி தத்தி சென்றிடுமே, தத்தி தத்தி சென்ற தண்ணீர் என்றால் சரியான. இப்படி இடவெளி நிரப்புறது வரும். அது இப்படி நாங்கள் ஓரளவு விளங்கி போடலாம். 9ஆம் 10ஆம் வினாக்களில் கோலத்திற்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. வெற்றிடத்துல வர வேண்டிய எண்ணை இங்க போடலாம். என்ன செய்வோம்? அப்படி கண்டுபிடிக்கலாம். 2 4 என்று வந்திருக்கு. அங்கால 18 54 6 8 36 54 நடுவில் இப்ப இடவெளியில வர வேண்டிய என்ன செய்யலாம் பிள்ளைகளே? சரி பார்ப்போம் என்ன செய்யலாம். சரி இங்க பாருங்கள். இப்ப பாருங்கள் 6ம் 54க்கும் 6க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நாங்க பார்க்கலாம். 54க்கும் 6க்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். 9 தர 6 சமன். அப்ப 9 6ஆல பெருக்கினா 9 6 54. அதே போல 2 6ஆல அப்ப 2 நாங்கள் என்ன செய்யறது? 9ஆல பெருக்கினா 9 2 18. அப்ப இது 6 9ஆல பெருக்கினா 9 6 54. 2 அதே 9ஆல பெருக்கினா 9 2 18. அடுத்த பாருங்கள் 4 அதே 9ஆல பெருக்கினா 9 4 36 வரும். அப்ப எல்லாமே மூலையில வார எண்கள் எல்லாமே 9ஆல பெருக்கினா அடுத்து வருமன் வரும். 9ஆல பெருக்கினா அடுத்து வருமன்கள் வரும். அப்ப மேலுள்ள எண்கள் அதே போல இங்க கீழ் உள்ள எண்கள் வருது. 9ஆல பெருக்கணும். சைட் பகுதியின் இலக்கத்தை 9ஆல பெருக்கினா மேல் பகுதி கீழ்ப்பகுதியை விட. ஆகவே இங்கே நாங்கள் 8 9ஆல பெருக்கணும். பெருக்கினால் என்ன விட வரும்? அப்ப 9 8 என்ன விட அங்க வரும்? 72. அப்ப 72 விடையே வரும். 72 எத்தனையாவது விடையில இருக்குது? 3ஆவது விடையில இருக்கு. சரியான பிள்ளைகளே, இப்படி எண்கோளத்தை இந்த மாதிரி செய்து கண்டுபிடிக்கலாம். எண்கோளம் கண்டுபிடிக்கிறது பல்வேறு விதத்துல வரும். அதுல ஒரு விதத்துல வர்ற முறையை தான் நான் இங்க காட்டுறேன். பல முறையில எண்கோளம் வரும். சரியான பிள்ளைகளே, இப்படி நாங்க செய்யலாம். அடுத்த வினாவை பார்ப்போம். 9ஆம் இது 10ஆம் வினா. மேலுள்ள கோலத்துக்கு ஏற்பதான், அதனால அதே கேள்விதான். 10ஆம் வினாக்களில் கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான தெரிவிச்சு. அப்ப இந்த கோலத்துக்கு ஏற்ப இந்த வெற்றிடத்துல வினாக்குறி இடத்துல வர வேண்டிய இங்க வினாக்குறி இதுல வர வேண்டிய என்றால் இப்ப கேள்வி. என்ன செய்யலாம் பிள்ளைகளே? எப்படி இதை செய்யலாம்? சரி பிள்ளைகளை பார்ப்போம். இதுல பாருங்கள். இப்ப பாருங்கள் இந்த எண்களை 5 25 25 5ஆல 5 பெருக்கினா இந்த 5ஆல இந்த 5 இருக்குதானே, இதை கொண்டு இங்க பெருக்கிறோம். 5 5ஆல பெருக்கினால் 25 வரும். அதோட நடுவில் நடக்கிற 2 கொண்டு என்ன செய்யறோம்? கூட்ட போறோம். அப்ப நடுவில் உள்ள நடக்கிற 2 கொண்டு கூட்ட போறோம். அப்ப நடுவில் நடக்கிற 2 கூட்டினா 27 வரும். அதான் இங்க விடை. இந்த விடை 27 காணும். அப்ப இதால பெருக்கிறோம், நடுவில் உள்ள எண்ணை கூட்டுறோம். சரியானே? அப்ப இதால பெருக்கி போடு, அந்த எண்ணெய் அதாலே பெருக்கி போடு, நடுவில் வார எண்ணெய் இலக்கத்தை நாங்க கூட்டினால் ஒவ்வொரு மூலையில எம்பர் எண் வரும். அதே போலதான் இங்க இதையும் செய்கிறது. அப்ப இதையும் அப்படித்தான் செய்யறது. அப்ப அதை செய்வோம். 3 தர 3 அங்க 3 இலக்கம் இருக்கு. 3 தர 3 3 9. 9ஓட நடுவில் நடக்கிற 2 கூடினா 11. அதான் அங்க 11 இருக்கு. அப்ப இந்த
அறுகோணியில் அடக்கிற இலக்கத்தை அதே இலக்கத்தால பெருக்கி போட்டு வார விடையோட 2 கூட்டினா வரும் அந்த நம்பர். சரியான பிள்ளைகளே? அடுத்த பாப்பம். 4 தர 4 நன்னாங்கு 16. 16ஓட அந்த நடுவில் அடக்கிற 2 கூட்டினால் 18. அப்ப 3 பகுதியும் 27, 11, 18 ஆகிய இந்த மூலையில கிடக்கிற இலக்கங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் அது செய்யப்படுதென்றால் இங்க வினாக்குறியிடத்துல வர வேண்டியதும் அதே பேட்டர்ன்ல செய்ய வேணும். ஆகவே 6 அறுகோணி கிடக்கு. 6 தர 6 36. 36ஓட நடுவில் கிடக்கிற 2 கூட்டினால் 38. ஆகவே விட என்ன பிள்ளைகளே? 38. அப்ப 38 எத்தனையாவது விடையில் நடக்குது? முதலாவது விடை. இப்படி நாங்கள் செய்யலாம். சரியான எண்கோளம் நான் ஏற்கனவே சொன்னது போல பல விதத்துல வரும். அதுல உள்ள விதங்களை பற்றி தான் இப்ப சொல்றோம். சரியான இதுல நாங்கள் சில விதம் தான் இதை காட்டியிருக்கு. இன்னும் பல்வேறு பயிற்சிகள் நாங்கள் செய்து பார்த்தா கண்டுபிடிக்கும். கீழுள்ள உருக்களை ஊடுகாட்டும் தாளில் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது தென்படும் உருவை தெரிவு செய்க. அப்ப கீழுள்ள உருக்களை ஊடுகாட்டும் தாளில் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது தென்படும் உரு. அப்போ இதை ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கட்டாம். அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கிறேன்டா என்ன செய்யலாம் பிள்ளைகளே? அப்ப பாருங்கள், இதை என்ன செய்யறேன்டால் அங்க கீறுறது. ஒன்றுக்கு மேல ஊடுகாட்டும் தாளண்டா தெரியும், பின்னுக்குள்ளது முன்னுக்கு தெரியும். அதனால நாங்க என்ன செய்யறேன்டால் இதுல உள்ளது போல அப்படியே கீறுறது. அப்ப இந்த உருவை கொண்டு வந்து இங்க கீறலாம், அல்லது அந்த உருவுக்கு மேல இந்த உருவை கீறலாம். என்ன கீறினாலும் ஒரே விட வரும். சரியான பிள்ளைகளே? அப்ப இது இப்படி வரும், இது இப்படி வரும். இந்த விட எத்தனையாவில் எடுக்கும், இதே விட எத்தனையாவில் எடுக்கும், அந்த விட சரி. அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கிறது. அப்ப எந்த விடையில இருக்குது? முதலாவது விடையெல்லாம் இருக்கு. அப்ப மூன்றாவது விட பிழை. இந்த கோடு வரையில்லை, நடுவில் உள்ள இந்த கோடு வரையில்லை, அதனால அது பிழை. சரியான? இந்த கோடு வரையில்லை. அப்ப இதுல என்ன பிழை? ரெண்டாவதுல இந்த கோடுகள் ஒன்றும் வரையில்லை. அப்ப இது வரையில இவ்விடத்துல பிழை. சரியான பிள்ளைகளை? இப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியோ? சரி பிள்ளைகளை, ரெண்டாவது ஊடுகாட்டும் ஊடுகாட்டும் தாழ்ல வைக்க ரெண்டாவது என்ன விட வரும்? ரெண்டாவது நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது எப்படி வரும்? அப்ப ரெண்டாவது வர்றதுக்கு நாங்கள் இதே போல கீறி பார்க்க வேணும். அப்ப கீறி பார்க்க பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இது இப்படி வரும், அதே போல இந்த கோடு இப்படி வரும், அதே போல இந்த கோடு இப்படி வரும், அப்ப அதே போல இந்த கோடு இப்படி வரும். அப்ப இப்படி வரைக்குள்ள குறுக்க மூளைக்கு மூளை கோடு வரும். அப்ப இப்படி இந்த கோடுகள் வரும். வந்தால் இந்த விட எத்தனையாவதுல இருக்கு? பாருங்கள், மூன்றாவதுல இருக்கு. ரெண்டாவதுல இந்த மூலக்கோடுகள் இங்க முட்டுப்படையில்லை. முதலாவதுல இந்த நடு லைனுக்குள்ள இது வரையில்லை. ஆகவேதான் மூன்றாவது விட சரி. சரி பிள்ளைகளை, அடுத்த மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினாவில் எது அப்படி இருக்குது? ஒன்றன் மீது ஒன்று வைக்கிறது. இப்ப பாருங்கள், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், இதே போல நாங்கள் கீரைக்குள்ள அதே போல கீரைக்குள்ள இந்த கோடு கட்டாயம் வரும். இந்த முக்கோண கோடு இதுக்கு மேல வரும். அதுக்கு பிறகு இதை கொண்டு வந்து இங்க கீறலாம், இப்படி கீறலாம். சரியான? இவ்வளவு கீறியாச்சு. கீறி போட்டு இந்த வட்டம் சேம் லைன்ல இருக்கிறபடியே வட்டம் அதுக்கு மேலான வட்டம் வரும். வட்டத்திலிருந்து இங்க இருந்து ஒரு கோடு, இங்க இருந்து ஒரு கோடு, அதே போல இங்க இருந்து ஒரு கோடு. அப்ப வட்டம் நடுவில் ஃபுல்லா இங்க இருக்குது. அப்ப அங்க இருந்து ஒரு கோடு, இங்க இருந்து ஒரு கோடு. அப்ப இதுல அந்த மாதிரி கோடு மூலையில வந்து சேரையில்லை, அதனால இது பிழை. அதே போல மூன்றாவதுல நடுவில் இப்படி கோடு வந்திருக்கு, அதனால அது பிழை. ஆகவே எங்களுக்கு எத்தனையாவது சரியே இருக்கும்? ரெண்டாவது தான் இதுல எல்லாமே சரியே இருக்கும். ரெண்டாவது சரியே இருக்கு. சரியான பிள்ளைகளை? இப்படி நாங்கள் இந்த மாதிரி வினாக்களை இப்படி செய்யலாம். அடுத்த பாருங்கள் பிள்ளைகளே, 4ஆம் 5ஆம் வினாக்களுக்கு வித்தியாசமான படத்தின் கீழ் கோடுதான். வித்தியாசமான படம்
வித்தியாசமான படம் நான் ஏற்கனவே சொன்ன போல வேறுபட்டது. அப்ப இது வரும் பிள்ளைகளே எப்படி வரலாம்? எல்லாமே சரி, ஆனால் இங்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. இதுல ஒரு கருப்பு, இங்க வெள்ளை, இங்க வெள்ளை. அப்ப வித்தியாசமானது எது? எது பிள்ளைகளே? வித்தியாசமானது முதலாவது விடை. சரியான பிள்ளைகளே? முதலாவது வித்தியாசம். சரி பிள்ளைகளே, ஐந்தாவது வினாவிலே பார்ப்போம். ஐந்தாவது வினாவிலே வேறுபட்டதை நன்கு அவதானியுங்கள், உங்களுக்கு தெரியும். சரியாக அவதானியுங்கள், உங்களுக்கு தெரியும். தலைப்பகுதியை பாருங்கள், அதே போல வலது கையை பாருங்கள், அதே போன்று இடது கையை பாருங்கள், அதே போன்று கண் வாய் பகுதியை பாருங்கள், அதே போன்று கீழே உள்ள பகுதியை பாருங்கள். அப்ப கீழே உள்ள பகுதி தான் இங்க வேறுபட்டு இருக்குது. இங்க பாருங்கள் இப்படி இருக்குது, இதுல பாருங்கள் இப்படி இருக்குது, இதுல பாருங்கள் இப்படி இருக்கு. அப்ப எங்க வேறுபட்டு இருக்குது? இதுவும் இதுவும் சரியே இருக்குது, வித்தியாசமான ஒரு இதுதான் விடத்துல பிள்ளை. ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை சரியே அமையும். சரியான பிள்ளைகளே, இப்படி நாங்கள் இந்த மாதிரியான வினாக்களை இப்படி கண்டுபிடிப்போம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல பகுதி பகுதியாக ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும். பகுதி பகுதியாக ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பகுதி பகுதியாக ஒப்பிட்டு பார்த்தோம்னா இலகுவே கண்டுபிடிக்கலாம். சரியான பிள்ளைகளே, சரி, நாங்கள் இனி ஆறாவது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்ட அமைப்பில் தளவாடியில் தென்படும் நேரம் என்னவென கண்டு அதன் கீழ் கொள்ளுக. தளவாடியில் தென்படும் நேரம் என்னென்று கண்டுபிடிக்க. சரி பிள்ளைகளே, இதை பாருங்கள். இது மணித்தியால கம்பி, இது மணித்தியால கம்பி, அது இடையில நிற்கும் மணித்தியால கம்பி. அது இது நிமிட கம்பி, இது கொஞ்சம் நீளமானது நிமிட கம்பியா. இது நிமிட கம்பி, இது மணித்தியால கம்பி. அப்ப நிமிட கம்பி இருக்குது, அதே போல மணித்தியால கம்பி இருக்கு. அப்ப நிமிட கம்பி இருக்குது, மணித்தியால கம்பி இருக்கு. அப்ப இங்க மணித்தியால கம்பி என்னத்தை காட்டுது? இங்க பார்த்தோம்னால் 2 மணியை தாண்டி 5:25க்கு நிற்கும். அப்ப முகம் பார்க்கும் கண்ணாடி என்றா என்ன செய்யலாம் பிள்ளைகளே? ஒரு வழி ஒன்று இருக்குது, வெளிப்பக்கத்தால போடுறது. 12 போட்டுட்டு இங்க இப்போ 12 வரும். இப்ப 12 போட்டுட்டு இங்க இந்த பக்கத்தால 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி போடுறோம். மற்ற வளத்தால் இந்த வளத்தால போட்டா மோம்பார்க்கும் கண்ணாடிக்கு வரும். போட்டுட்டு இப்ப மணித்தியால கம்பி 9 தாண்டி 9க்கும் 10க்கும் இடையில நிக்குது. அப்ப 9 தாண்டி 10 கிட்ட போகுது. அப்ப 9 மணி அங்கால நிமிட கம்பி 9 மணிக்கு 9 நிமிட கம்பி 7ல நிக்குது. 7 என்றால் 7 தர 5 சமன் 35. ஏண்டா ஒரு இடவெளியில 5. 7க்கும் 7 5 35. அப்போ 9:35. 9:35 அது விட இருக்குது முதலாவது விட. சரியான பிள்ளைகளே, அப்ப இங்க வெளிவளத்தால போடைக்குள்ள அடுத்தது 9லிருந்து அங்க போகுது, 9லிருந்து 10க்கு போகுது. ஆனா 10க்கு போய் சேரையில்லை. அப்படி என்றால் மணி எத்தனை போடலாம்? 9. சரியா? 9 தாண்டி 10க்கு போய் நிமிடம் 7க்கு நேர நிமிட கம்பெனிக்கு வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும். 5ஆல பிரிக்கு விட்டா நிமிடம் வரும். சரி பிள்ளைகளை, 7வது வினாவை பார்ப்போம். கீழே தளவாடிக்கு முன் கடிகாரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் நேரம் தளவாடியில் என்னவாக இருக்கும்? அதே கணக்குத்தான் எப்படி வரும் என்று நீங்க போடலாம். அதே கணக்குத்தான் எப்படி வரும் என்று போடலாம். நான் ஏற்கனவே 6வது வினாவிலே சொன்னது போல இங்கேயும் என்ன செய்யலாம்? அதே இதை பயன்படுத்தலாம். இங்க 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப நிமிட கம்பி பிள்ளைகளே இங்கே இருக்கு. நிமிட கம்பி இங்கதான் இருக்கு.
அப்ப நிமிட கம்பி இங்கே இருக்குண்டால் இங்கே நாங்க பார்ப்போம் 11 தாண்டி 12க்கு போறேன். ஆகவே நேரம் 11 மணித்தியாலத்தில் 11 நாங்க போடலாம். நிமிட கம்பி 7க்கு நிக்குது. அது நான் ஏற்கனவே சொன்ன போல 7 தர 5 சமன் வரும். அதுக்கான விட அப்ப 11 7 5 35 சரியானே. அப்ப 11 தாண்டி 12க்கு போறதுக்கு மணித்தியால கம்பி நிக்குது. இங்கால நிமிட கம்பி 7ல நிக்குது. அதனால 35 நாங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். சரியான பிள்ளைகளை. ஆகவே விட உங்களுக்கு வரும் முதலாவது 11 35. அப்ப போடைக்குள்ள பிள்ளைகளை கவனத்துல கொள்ளணும். இந்த வளத்தால போட்டா முகம்பார்க்கும் கண்ணாடி முறை வரும். இந்த வளத்தால போட்டா மற்ற வளத்தால பலம் சுழியாக போட்டால் உண்மையான மணிக்கூடு ஓடுறது பலம் சுழி. ஆனா நாங்கள் முகம்பார்க்கும் கண்ணாடிக்கு சுருக்கமே பார்க்கறோக்கு இடது பக்கத்தால நம்பரை போட்டு வந்து வருவோம். சரியான பிள்ளைகளே. அடுத்த வினாவை பார்ப்போம். பின்வரும் மணிக்கூடுகளை தளவாடியின் முன்னால் பிடித்தால் தென்படும் நேரங்களை இங்கே எழுதட்டும். இது ஒரு பயிற்சி தந்திருக்கு. எழுதுங்கள் பார்க்கலாம். எப்படி வருமென்று படம் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தின வச்சுக்கொண்டு நீங்கள் போடலாம். சரியான பிள்ளைகளே. சரி பாப்போம். போடுவோமா? சரி இந்த வளத்தால போடுவோம். அப்ப நாங்கள் வெள்ளனை போட்டது போல போடுவோம். 12 1 2 3 3 4 5 6 7 8 9 10 11 எல்லாத்துக்கும் அப்படி போடுவோம். 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதே போல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதே போல 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரி இப்படி போட்டாச்சு. இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இனி நாங்கள் இங்கே மணித்தியால கம்பியை பார்ப்போம். மணித்தியால கம்பி 10 தாண்டி 11க்கு நோக்கி நிற்குது. ஆக இங்கே என்ன மணியில 10 மணியில என்ன போடணும் 10 போடணும். மணியில 10 அப்ப நிமிடத்திலே போடுறது 5 நிற்கிறபடியே 5 5 25 இது 10 20 இதை பார்ப்போம். மணி 3 தாண்டி 4க்கு போக நிற்குது. அப்ப 4க்கு போக நிற்கின்றால் மணியில 3 தான் எழுதுறது. 3 மணி இங்கால 8ல நிற்கிறபடியே 8 40 அடுத்த பார்ப்போம். இங்கால மணி 2 தாண்டி இங்கால 3க்கு போகுது. அப்ப 2 மணி என்ன 3க்கு போகல. ஆனால் 2 மணி 3ல நிமிட கம்பி 3ல நிற்கிறபடியே 2 3 15 அதே போல அடுத்த பார்ப்போம். மணி 12 இங்க 11 தாண்டி 12க்கு போறதுக்கு நிற்குது. 11 தாண்டி 12க்கு போறதுக்கு நிற்குது. அப்ப இங்க மணி 11 போட வேணும். நிமிடத்துக்கு நாங்க போடணும். நிமிடத்துக்கு இங்க எத்தனை 8க்கு அடுத்து 9 இல்லோ. அப்ப 8க்கு அடுத்து 9 என்றால் 9 என்றால் 5 45 அப்ப 11 45 அப்ப எல்லாமே இடஞ்சுழியாக நாங்கள் செட் பண்ணுவோம். இடஞ்சுழியாக எழுதினால் முகம்பார்க்கும் கண்ணாடி முறை இலகுவாக அமையும். சரியான பிள்ளைகளே. அப்ப இப்படி நாங்கள் செய்ய வேணும். இப்படி நாங்கள் செய்தமென்றால் இலகுவே இருக்கு. சரி அடுத்தது கடைசி கணக்கு பார்ப்போம். அடுத்தது எப்படி செய்யறது. அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் கடிகாரம் தளவாடியின் முன் தெரியும் நேரங்களின் உண்மையான நேரத்தை எழுதுக. அப்ப இங்க தளவாடியின் முன்னால தெரிகிற நேரம் இருக்குது. உண்மையான நேரம் என்ன? அப்ப ரெண்டும் ஒன்று தான். மாத்தி மாத்தி கேள்படுது. முதல் கேட்டது உண்மையான நேரத்தை கண்ணாடியில தளவாடியில வாக்கியக்கு என்ன நேரம் இருக்கு. இப்ப தளவாடியில இருக்கிறத உண்மையை போடும். எல்லாமே ஒரே பேட்டர்ன் கேள்விதான். ஒரே பேட்டர்ன் கேள்விதான். நாங்க செய்யற முறை ஒன்றுதான். மாத்தி மாத்தி தலைகளே தந்திருக்கிறே தவிர
மற்றபடி செய்கிற முறை உண்டு தான். இப்போ இங்கேயும் அதுக்கு போட்ட போல 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கேயும் போடுறது. இங்கேயும் அதே போல 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்போ இங்கே 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதே போல் 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி போட்டுட்டு நாங்கள் அதே போல் வளநிலையின போல எழுதுவோம். அப்போ இங்கே பார்ப்போம், ஒவ்வொரு நேரத்தையும் போட்டு பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தோம் என்றால் மணித்தியால கம்பி 10 தாண்டி நிற்குது, 10 தாண்டி 11க்கு போயில நிற்குது. இங்கே இது 8ல் நிற்குது. இதை பார்ப்போம், மணித்தியால கம்பி இங்கே 5 தாண்டி 6 நோக்கி நிற்குது. இங்கே நிமிட கம்பி 9ல் நிற்குது. இங்கே பார்ப்போம், மணித்தியால கம்பி 4 தாண்டி 5க்கு போகிறதுக்கு ரெடியே இருக்குது. மணித்தியால நிமிட கம்பி 10ல் நிற்குது. இங்கே பார்ப்போம், மணித்தியால கம்பி 12 தாண்டி 1 நோக்கி போகிறதுக்கு நிற்குது. நிமிட கம்பி 15 நிற்குது. இதை வச்சு கொண்டு நாங்கள் இனி செய்யலாம். இப்போ எங்கடக்குது 10 மணி. அப்போ இது 10 மணி 10 அப்போ போடலாம் 10 2 11க்கு போயில்லை, அதனால 10. அப்போ மணித்தியாலம் 10 மணி இங்கால 8 8 40. இதை பார்ப்போம், 5 மணியில் நிற்க 6க்கு போயில்லை, அதனால 5 இங்கே நிமிட கம்பி 9ல் நிற்கி, அதனால 9 45. இதை பார்ப்போம், 4 மணியில் நிற்க 5க்கு போயில்லை, அதனால 4 மணி அங்கே நிமிடம் 10ல் நிற்கி, I 10 50. இப்போ இங்கே பார்ப்போம், 12 1க்கு போயில்லை, 12 தாண்டி நிற்கிது, அதனால 12 மணி இங்கே நிமிடம் 3ல் நிற்கிது, அதனால் 3 15. ஆகவே 12 15. இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம். அப்போ முகம்பார்க்கும் கண்ணாடியில் தோன்றும் நேரங்கள் உண்மையான நேரங்களை மாத்திரண்டாலும் இதே இந்த லைனுக்கு நம்பரை போடுறது, இடஞ்சுழியாக நம்பரை போடுறது, போட்டுட்டு செய்கிறது. அதே போல உண்மையான நேரத்தை தளவாடியில் காணும் நேரங்களாக மாற்றுறதுக்கும் அதுக்கும் அதே பேட்டர்னில் அங்கால போட்டுவிட்டா சரி. எல்லாம் ஒரே கேள்விதான், மாற்றி மாற்றி கேள்விப்படுது. சரியான பிள்ளைகளே? சரி, ஓகே பார்ப்போம் பிள்ளைகளே. சரி பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய வகுப்பிலே பார்த்தது தரம் 4 மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே அமைந்த 3-4 மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய அமைந்த அடிப்படை நுண்ணறிவு பயிற்சி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகளே. எனவே இந்த விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். எனவே தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். அடுத்த வகுப்பிலே மீண்டும் உங்களை சந்திப்போம். மீண்டும் ஒரு நுண்ணறிவு வினாத்தாளுடன் அல்லது பயிற்சியுடன் உங்களை சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.